பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக பேராசிரியர்கள் உட்பட 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மேலும் 8 பேராசிரியர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு விசாரணை தொடர்பான ஆவணங்கள் எப்படி கிடைத்தன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சேலத்தில் செயல்படும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக ரீதியான நிறுவனம் தொடங்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துணைவேந்தர் ஜெகநாதன் கைதான நிலையில் பதிவாளர் உட்பட 3 பேர் தலைமறைவாக உள்ளனர். இச்சூழலில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த முறைகேடு தொடர்பான சிசிடிவி காட்சி உள்ளிட்ட ஆவணங்களை வெளிப்படுத்தினார். வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் பல்கலைக்கழகத்தில் ரகசியமாக காக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எப்படி அவரது கைகளுக்கு கிடைத்தன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இங்க அவருக்கு உயர்திரு அண்ணாமலை அவர்கள் காமிச்ச ஆவணங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த வழக்கோட தொடர்புடைய ஆவணங்கள், ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சிசிடிவி புட்டேஜ் ஒன்னு காமிக்கிறார், நாங்க போறது வர்றதுன்னு காமிக்கிறார். அந்த சிசிடிவி புட்டேஜ் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ல பாதுகாக்கப்பட வேண்டியது உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அண்ணாமலைக்கு எப்படி ஆவணங்கள் கிடைத்தன, அவருக்கு வழங்கியது யார் என்பது குறித்து தமிழ்நாடு அரசு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தனி நபர், 3ஆம் நபர், ஒரு கட்சி தலைவர் உயர்திரு அண்ணாமலை கைக்கு எப்படி கிடைச்சதுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணுங்கிறது எங்க சங்கத்தோட கோரிக்கை. ஏன்னா அவர் கையில ஆவணங்கள் இருக்கு, சிசிடிவி ரகசியம். இந்த கேஸுக்கான முக்கிய ஆவணமே அந்த சிசிடிவி புட்டேஜ் தான். அது எப்படி 3ஆம் நபருக்கு கொடுத்தது, இங்கிருந்து எடுத்து கொடுத்தது யாரு? இது மேல கண்டிப்பா ஒரு உயர்தர விசாரணை நடத்தணும். எங்க சட்ட ஆலோசனைகள் கேட்டு இது மீது வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நாங்க கம்ப்ளைண்ட் தரதுக்கும் தயாரா இருக்கோம். கைதாகி பிணையில் உள்ள துணைவேந்தர் ஜெகநாதன் பல்கலைக்கழக நிர்வாக பணிகளை மேற்கொள்வதாக குற்றஞ்சாட்டும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் இது சாட்சியங்களை அழிக்க வாய்ப்புகளை கொடுக்கும் என்றும் புகார் கூறுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட நபரான அவர் கண்டிப்பாக அவர் தொடர்ந்து அந்த பதவியில் நீடித்தால் அல்லது அந்த அதிகாரத்தை தொடர்ந்து அவர் பயன்படுத்துகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆவணங்களை அளிப்பதற்கும் சாட்சிகளை கலைப்பதற்குமான பலவிதமான வாய்ப்புகள் இருப்பதாகவே எங்கள் ஆசிரியர் சங்கம் கருதுகிறது. பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் விஸ்வநாதமூர்த்தி, அலுவலர் விஷ்ணுமூர்த்தி, தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய வனிதா உள்ளிட்ட 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் வர்த்தக ரீதியாக தொடங்கப்பட்ட நிறுவனம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. துணைவேந்தர் ஜெகநாதனும் உடல்நலம் தேறியுள்ளதால் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன் ராஜா.